வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். கொழும்பு மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. கொழும்பில் நேற்று முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை அவசர பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தினங்களில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கடுமையான காற்று, இடி மற்றும் மின்னலுடனான மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதன்படி சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான அனைத்து உடனடி நடவடிக்கைகளும் விரைவாக மேற்கொள்ளப்படும் என்று கொழும்பு மாநகர சபை அறிவித்துள்ளது. இதற்காக அவசரகால மீட்புப் படையினர் தயாராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவுறுத்தலின்படி பல பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் தற்காலிக மின்னல் மற்றும் வெள்ளம் ஏற்படும் அபாயம் காணப்படுகின்றது. இதன் காரணமாக பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்கவும், அவசர தேவைகளுக்கு உடனடியாக கொழும்பு மாநகர சபையை தொடர்பு கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அவசர கால உதவிக்கு 0114222222 மற்றும் 0112686087 என்ற உள்ளிட்ட எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கொழும்பு வாழ் மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தற்போது 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்குவதற்காக குவிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அடுத்து வரும் 3 மாதங்களுக்குள் அவற்றை அச்சிட்டு வழங்க எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து விவகாரங்களுக்கான அமைச்சக ஆலோசனைக் குழுவில் கலந்து கொண்ட போது அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடிய புதிய சாரதி அனுமதி பத்திரம் இந்த ஆண்டு அச்சிடப்பட்டு வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்கு தேவையான 1 மில்லியன் அட்டைகளை பெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளனர். எனவே சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிட ஒவ்வொரு மாகாணத்திலும் ஒரு அச்சிடும் இயந்திரத்தை நிறுவுமாறு குழுவின் தலைவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக செல்லும் இலங்கை தொழிலாளர்களுக்கு தள்ளுபடி விலையில் விமான டிக்கெட்டுகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. நாராயண்பேட்டையிலுள்ள இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் அதற்கான கவுண்டர் ஒன்று நேற்று அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு விவகாரங்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா தலைமையிலேயே இந்த டிக்கெட் கவுண்டர் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக சாதாரண சந்தை விலையை விட குறைந்த விலையில் விமான டிக்கெட்டுகள் இங்கு பெற்றுக்கொள்ள முடியும். வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் அனைத்து இலங்கை தொழிலாளர்களும் சேருமிடத்தை பொருட்படுத்தாமல் இந்த தள்ளுபடி டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் வயோதிப பெண் ஒருவர் உருக்குலைந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பாலச்சந்திரன் உமாதேவி வயது 74 என்ற மூதாட்டியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவராவார். அவர் வசித்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து அயல் வீட்டார்கள் கிராம அலுவலர்களுக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து போலீசாரின் உதவி பெறப்பட்டு உருக்குலைந்த நிலையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான மரண விசாரணைகளை வலிகாமம் கிழக்கு திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன்பற்று வடக்கு பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றின் உட்பகுதி முழுவதும் தீயில் கருகி நாசமடைந்துள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 15ஆம் தேதி இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கடை உரிமையாளர் நேற்று முன்தினம் கடையினை பூட்டிவிட்டு சென்று மீண்டும் காலை நேரம் வியாபார நடவடிக்கைகளுக்காக கடையினை திறந்துள்ளார். அதன்போது கடையின் உட்பகுதி முழுவதும் தீயில் எரிந்து அங்கிருந்த பொருட்கள் முழுவதும் தீயில் கருகி நாசமடைந்துள்ளதை அதிர்ச்சியடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக வர்த்தக நிலைய உரிமையாளர் மருதங்கணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் மேலதிக விசாரணைகளை மருதங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் சருமத்தை வெண்மையாக்கும் கிரீம் வகைகள் மற்றும் ஊசிகளை பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சரும தோற்றத்தை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் ஊசி வகைகளின் கட்டுப்பாடு இல்லாததால் ஆண்டுதோறும் பதிவாகும் தோல் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தோல் வைத்தியர் தெரிவித்துள்ளார்.
கடந்த 5 ஆண்டுகளில் ஒருவரின் தோற்றத்தை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் அழகு சாதன பொருட்கள் மற்றும் ஊசி வகைகள் காரணமாக தோல்போர் தொடர்பான நோயாளிகளின் படிப்படியாக அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு வாரமும் தோல் வைத்தியசாலைகளில் 2 முதல் 3 தொற்றுக்கள் பதிவாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக மாநாட்டில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஊசிகள் மூலமாக சருமத்தை வெண்மையாக இலங்கையிலோ அல்லது வேறு எந்த நாட்டிலோ சட்டப்பூர்வ உரிமை இல்லை என்றும் அத்தகைய ஊசிகளுக்கு எந்த நாட்டிலும் பதிவு வழங்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். வைட்டமின் ஊசிகள் அழகு சாதன நோக்கங்களுக்காக பதிவு செய்யப்படவில்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அழகு சாதன பொருட்களின் உற்பத்தியாளர் சோதனைகளின் போது குறிப்பிடப்பட்டாலும் அத்தகைய உற்பத்தி நிறுவனங்கள் எதுவும் இல்லை என்பதும் ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. எனவே அழகு சாதன பொருட்கள் நாட்டுக்கு பரிந்துரைக்கப்பட்ட முறையில் கொண்டு வரப்பட்டால் அது ஒரு விலை உயர்ந்த விடயம் என்று அழகு சாதன பொருட்கள் சலூன்களில் உற்பத்தி செய்யப்பட்டால் அதற்கு ஒரு உற்பத்தி ஆலை இருக்க வேண்டும் என்றும் அது நல்ல உற்பத்தி நடைமுறைகளுக்கு உட்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் காயமடைந்த குடும்பஸ்தர் ஒருவர் யாழ் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கடந்த 14ஆம் தேதி அன்று முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரிக்கு முன்பாக உள்ள முதன்மை வீதியில் மிதிவண்டியில் பயணித்த வயோதிபர் ஒருவர் பின்னால் வரும் வாகனத்தினை பார்க்காமல் பயணிகள் நடைக்கடவை வெள்ளைக்கோட்டினால் மிதிவண்டியினை திரும்ப முற்பட்டபோது பின்னால் வந்த வாகனம் மோதியதில் படுகாயமடைந்துள்ளார். இவ்வாறு முள்ளியவளை 1ஆம் வட்டாரத்தினை சேர்ந்த கந்தசாமி விஸ்வலிங்கம் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த குடும்பஸ்தர் படுகாயமடைந்து முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் 15ஆம் தேதி மாலை உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தில் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நேற்று முன்தினம் இரவு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இசாரா செவ்வந்தி உட்பட 4 சந்தேக நபர்களையும் 72 மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு அனுமதிக்க வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் வியாழக்கிழமை காலை வழக்கு தொடர்ந்தனர். அதனையடுத்து நீதிமன்றம் மேற்கொண்ட உத்தரவை பிறப்பித்துள்ளது. தடுப்பு காவல் உத்தரவு வழங்கப்பட்ட மற்ற சந்தேக நபர்கள் கே பாய், சுரேஷ் மற்றும் தசி ஆகியோர் ஆவார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவரான சஞ்சீவகுமார சமரரத்ன அல்லது கனேமுல்ல சஞ்சீவ கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற எண் 6 நீதிமன்ற கூண்டில் வைத்து பிப்ரவரி 19ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார். துப்பாக்கிதாரிக்கு துப்பாக்கியை சந்தேக நபரான சாரா செவ்வந்தி கொடுத்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் இடம்பெற்ற ஈனா-ஈல் புத்தளத்தில் வைத்தும் அன்றைய தினமே துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கம் மக்களின் கனவுகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்து அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மீறிவிட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மக்களின் கனவுகளை சிதைந்த அரசாங்கம் இரவு பகல் தங்களது நினைத்து கனவு காண்கிறது என்றும் இதற்கு நாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்றும் நாமல் கூறியுள்ளார். மக்களின் கனவுகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை முற்றிலுமாக மீறி அதனை சீதைத்துள்ளது. ஆனால் நேர்மையான தரப்பு நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை காவல்துறையிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அரசியல் அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் நேர்மையாக தங்கள் கடமையை செய்யுமாறு நேர்மையான அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இல்லையென்றால் உலுக்கே தென்னவுக்கு பிணை கிடைத்தது போல பாதுகாப்பு அதிகாரிகள் மீது காவல்துறையின் தவறான நடத்தை சட்டத்தை மீறிய செயலாக கருதப்படும். எனவே இவற்றை தவிர்த்து பாரபட்சமற்ற விசாரணைகளை நடத்துங்கள் என நாமல் கூறியுள்ளார். முகநூல் காரணமாக இந்த ஆண்டில் பாலியல் நோய் பரவல்கள் இரட்டிப்பாகியுள்ளதாக அனுராதபுரம் பாலியல் சுகாதார சேவை மையத்தின் பாலியல் நோய்கள் பிரிவின் மூத்த மருத்துவ அதிகாரி கேமா வீரகோன் தெரிவித்துள்ளார். இவற்றில் பொதுவான பரவும் பாலியல் நோயான சிபிலிஸ் என்றும் அவற்றில் HIV தொற்றாளர்கள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நோயாளிடமிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் இந்த நிலைமையை சுட்டிக்காட்டியுள்ளார். முகநூல் மூலமாக தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு பெரும்பாலான ஆண்கள் இந்த நிலைக்கு ஆளாகிறார்கள். ஒரே பெண் முகநூல் மூலம் அதிக எண்ணிக்கையிலான ஆண்களுடன் தொடர்பில் காணப்பட்டதால் இவ்வாறான நிலைமைகள் உருவாகியுள்ளன. இது ஒரு மாவட்டத்துக்கு மட்டுப்படுத்தப்படவில்லை, நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள மக்களை பாதித்துள்ளது. எனவே முகநூல் தொடர்புகளில் மிகவும் கவனமாக இருப்பது முக்கியம். பல ஆண்டுகளுக்கு முன்பே சிபிலிஸ் நோய் நாட்டிலிருந்து ஒழிக்கப்பட்டாலும் அது இன்னும் பாலியல் ரீதியாக பரவும் நோயாகும் என தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணம் சங்கப்பட்டி பாலத்துக்கு அருகாமையில் பெண்ணொருவரின் சடலம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீட்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயாரான சுரேஷ்குமார் குலதீபா வயது 36 என்ற பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். சடலத்தின் மீதான உடற்கூற்று பரிசோதனைகளில் அவர் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். மேலும் இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையிலேயே தற்போது இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் பெண் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. உலகளாவிய ரீதியில் மீண்டும் பரவி வரும் கோவிட் வைரஸின் புதிய திரிபு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் நேற்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். கோவிட் வைரஸ் தொடர்பான சிக்கலுக்குரிய மற்றும் ஆபத்தான நிலைகள் நாட்டில் இல்லையென்றாலும் விமான நிலையங்களில் ஏற்கனவே சில பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மேலும் தற்போது இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் கோவிட் தொற்றின் புதிய திரிபு கண்டறியப்பட்டுள்ளது. இதனை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம். இதுபோன்ற நிலை எமது நாட்டில் இதுவரையிலும் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை. எனவே இது தொடர்பான விழிப்பு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்று இதன்போது அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எமது அண்டை நாடான இந்தியாவில் கோவிட் வைரஸின் புதிய திரிவினால் பாதிக்கப்பட்ட 1009 நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இதுவரை 4 இறந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.